இரவு. மழை நின்ற பின் காடு முழுக்க ஈரமான மண் வாசனை. காற்று வீசும் சத்தம் மட்டும். டார்ச் லைட்டுடன் நடக்கிறார்கள் இரண்டு நண்பர்கள், ஐயப்பன் மற்றும் பாலாஜி. ஐயப்பன் மெதுவா சொல்றான், டா, நம்ம ரொம்ப உள்ளே வந்துட்டோன்னு தோணுது. பாலாஜி சிரிக்கிறான், அட பயப்படாத, சின்ன அட்வென்ச்சர் தான். அந்த நேரம் பெரிய கர்ஜனை. மரங்கள் குலுங்குது, பறவைகள் பறக்குது. இருவரும் அப்படியே நின்று போறாங்க. மரங்களுக்கு நடுவே ஒரு பெரிய நிழல். மனிதன் மாதிரி இல்ல, மிருகம் மாதிரி இல்ல. இருட்டில் இரண்டு சிவப்பு கண்கள் மட்டும் ஒளிருது. ஓடு என்று ஐயப்பன் கத்துறான். இருவரும் எதிரெதிர் திசையில் ஓடுறாங்க. காடு அமைதி, இதய துடிப்பு மட்டும் திக் திக் திக். ஐயப்பன் பின்னால கனமான காலடி சத்தம். அவன் திரும்பி பார்க்கறான். அந்த உருவம் வேகமா அவனை துரத்துது. மற்றொரு பக்கம் பாலாஜி கல்லில் தடுமாறி விழுறான். அவன் மேல ஒரு பெரிய நிழல் விழுது. அந்த உருவம் அவன் மீது குனிஞ்சு மூச்சு விடுது. சூடான மூச்சு முகத்தில பட்ட மாதிரி. அந்த நேரம் பாலாஜி, ஐயப்பன் குரல். அந்த உருவம் தலை திருப்புது. அந்த ஒரு நொடியில் பாலாஜி எழுந்து ஓடுறான். இருவரும் மீண்டும் சந்திக்கிறாங்க. ஐயப்பன் கையை நீட்டுறான். நாம ஒன்னா இருந்தாதான் தப்பிக்க முடியும். அவர்கள் கைகளை பிடிக்கிறாங்க. அந்த உருவம் சுற்றி நிக்குது. கர்ஜனை, மண் நடுக்கம். பாலாஜி திடீர்னு சொல்றான், டா, இடப்பக்கம் ஓடு. இருவரும் ஒரே நேரத்தில் ஓடி ஒரு சரிவில் கீழே குதிக்கிறாங்க. கற்கள் உருண்டு விழுது. அந்த உருவம் மேல நின்று கர்ஜிக்குது. காலை ஒளி மெதுவா காட்டுக்குள் புகுது. ஐயப்பன், பாலாஜி இருவரும் கீழே உயிரோட கிடக்குறாங்க. சோர்வா, ஆனா சேர்ந்து. அவர்கள் எழுந்து ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த நேரம் மீண்டும் ஒரு கர்ஜனை. அவர்கள் மெதுவா திரும்பி பார்க்கறாங்க. மரங்களின் நடுவில் அந்த சிவப்பு கண்கள் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கு. நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்க்கறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தாம இருக்கீங்க. அது மட்டும் மறக்காம அழுத்திடுங்க. ஓகே, பை பாய்.